வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ஊசி முனையில் உஷா. ஒலி வடிவில் வழங்குபவர் ரஞ்சிதா. அத்தியாயம் 1. அம்மா. பியூன் டேவிடின் குரல் கேட்டு தட்டச்சு இயந்திரத்திலிருந்து நிமிர்ந்தாள் உஷா. பௌர்ணமி நிலவுக்கு ஸ்டிக்கர் போட்டு வைத்துவிட்ட மாதிரியான முகம். 2 கண்களிலும் காந்தம் தெரிந்தது. என்ன டேவிட்? மேனேஜர் உங்களை கூப்பிட்டாருமா? தட்டச்சு இயந்திரத்தின் மேல் பிளாஸ்டிக் உரையை எடுத்து போர்த்திவிட்டு 2வது மாடியிலிருந்த மேனேஜரின் அறையை நோக்கி போனாள் உஷா. எதிர்ப்பட்ட டெஸ்பாட்ச் கல்யாணி கேட்டாள். என்ன மேனேஜர் கிட்ட இருந்து ஓலையா? ஆமா. பாத்துப்போ, காலையில இருந்து பெருசு சரியில்ல, மூட் அவுட் போல இருக்கு. தெரியாத்தனமா நான் ஏதோ டவுட் கேட்க போய் செம்மத்தியா வாங்கி கட்டிட்டேன். நீ பாத்து ஹேண்டில் பண்ணு. உஷா புன்னகைத்தாள். நான் எந்த தப்பும் பண்ணாத போது எதுக்காக மேனேஜரை பார்த்து பயப்படணும்? அவரு வயசுலயும் அனுபவத்திலயும் பெரியவர். அவர் கண்டிச்சார்னா நாம ஏதோ தப்பு பண்ணிருக்கோன்னு அர்த்தம். நீ மேனேஜரை என்னைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டியே. கல்யாணி சிரித்துக்கொண்டே நகர்ந்துவிட உஷா மாடி ஏறி மேனேஜர் உத்தண்டராமனின் அறைக்கு முன்பாய் வந்து நின்றாள். டொக் டொக். கதவை தட்டி அனுமதி கேட்டுக்கொண்டு உள்ளே சென்றாள். குளிர்சாதனப் பெட்டி அந்த அறைக்கு ஊட்டியையே கொண்டு வந்திருந்தது. எக்ஸிகியூட்டிவ் நாற்காலியில் சாய்ந்திருந்தார் 60 வயது உத்தண்டராமன். பெரிய நெற்றியில் லேசாய் விபூதி கோடுகளும் பளிச்சென்ற குங்குமப் பொட்டும் தெரிந்தன. கஞ்சியின் விரைப்போடு கூடிய கதர் சட்டைக்குள் கவனமாய் நுழைந்திருந்தார். வணக்கம் சார். வாமா உஷா, உட்காரு. பார்த்து கொண்டிருந்த ஃபைலை மேஜையின் ஓரத்துக்கு தள்ளி வைத்தார் உத்தண்டராமன். உஷா உட்கார்ந்தாள். சார், நீங்க கூப்பிட்டதா பியூன் டேவிட் வந்து சொன்னாரு. ஆமாமா, உன்னோட லீவ் அப்ளிகேஷன் இப்பதான் என்னோட பார்வைக்கு வந்துச்சு. 2 நாள் லீவ் வேணும்னு கேட்டிருக்க. காரணம் பர்சனல் ஒர்க்குன்னு சொல்லியிருக்க. அப்படி என்னம்மா பர்சனல் ஒர்க்? சார், அது வந்து ரொம்பவும் பர்சனலா இருந்தா வேணாமா, ஏன்னா எனக்கு ஒரு எல்லை இருக்கே. அப்படி ஒரு எல்லையெல்லாம் உங்களுக்கு கிடையாது சார். பின்ன என்னம்மா, தாராளமா சொல்லு. நான் உனக்கு மேனேஜர் மட்டும் கிடையாது, உன்னோட அப்பா ஸ்தானத்துல ஒரு பெரியவர் மாதிரியும் நினைச்சுக்கலாம். உஷா சில வினாடிகள் தயங்கிவிட்டு பின் மேஜையின் முனையை கீறிக்கொண்டே சொன்னாள். சார், நாளைக்கு ராத்திரி நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன். எதுக்கு? ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சார். உத்தண்டராமனின் விபூதி பூசிய நெற்றி வியப்பு சுருக்கங்களுக்கு உட்பட்டது. என்னது, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறியா? ஆமா சார். கோயம்புத்தூர்ல இருக்கிற வள்ளல் குரூப்ஸ் உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியுமாவது, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கம்பெனியாச்சே. அந்த கம்பெனில இருந்து தான் எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு சார். ஸ்டெனோ உத்தியோகம். ஆரம்ப சம்பளமே 12,000 ரூபாய். அது தவிர மத்த படிகள், குவார்ட்டர்ஸ்லாம் தராங்க. உத்தண்டராமன் தோள்களை குலுக்கிவிட்டு புன்னகைத்தார். ஓகேமா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்டர்வியூக்கு போயிட்டு வாமா. தேங்க்யூ சார். உஷா சொல்லிவிட்டு தன்னுடைய மேஜைக்கு வந்தாள். பியூன் டேவிட் காத்திருந்தான். அம்மா. என்ன? உங்களை பாக்குறதுக்காக யாரோ ஒருத்தர் விசிட்டர்ஸ் ரூம்ல உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேர் கேட்டியா? விஜயகுமார்னு சொன்னாரம்மா. யோசிக்க சில வினாடிகள் எடுத்துக்கொண்ட உஷா பின் விடுவிடுவென்று விசிட்டர்ஸ் ரூமை நோக்கி போனாள். கால் மேல் கால் போட்டபடி நாளிதழ் ஒன்றை புரட்டிக் கொண்டிருந்த அந்த அழகான 27 வயது விஜயகுமார் உஷாவை பார்த்ததும் பேப்பரை தாழ்த்திக் கொண்டு புன்னகைத்தான். குட் மார்னிங் உஷா. எனக்கு குட் மார்னிங் சொல்ல விருப்பம் இல்ல. நோ ப்ராப்ளம், உங்களை பார்த்ததே குட் மார்னிங் தான். எதுக்கு வந்தீங்க? உட்கார்ந்து பேசலாமே. நின்னுகிட்டு இருந்தாலே எனக்கு காது கேக்கும். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் போட்ட லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சது. பின்ன நீங்க பதிலே போடல? பதில் போட எனக்கு பிரியம் இல்ல. உஷா, உங்களை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கே அளவு தெரியாது. உங்களை என்னால ஒரு வினாடி கூட மறக்க முடியல. எந்த வேலை செஞ்சாலும் உங்க ஞாபகமாவே இருக்கு. சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல. எல்லாம் வயசு கோளாறு. இது வயசு கோளாறு இல்ல உஷா, மனசு கோளாறு. என்னோட குடும்பத்தை பத்தி நான் உங்களுக்கு எழுதின லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். எங்க அப்பா இந்த சென்னையிலேயே பெரிய பணக்காரர். அவருக்கு நான் ஒரே பையன். அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்னோட இஷ்டத்துக்கு விரோதமா நடக்கக்கூடியவங்க இல்ல. நான் எந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தினாலும் சரி, அந்த பொண்ணை அவங்க மருமகளா ஏத்துக்க தயாரா இருக்காங்க. நான் என்னைக்கு உங்களை பார்த்தேனோ அன்னைக்கே. மேற்கொண்டு பேச முயன்றவனை கையமர்த்தினாள் உஷா. மிஸ்டர் விஜயகுமார், கடந்த 1 மாச காலமா தான் உங்களை எனக்கு தெரியும். நீங்க மேல வச்சிருக்கிற காதல Sample complete. Ready to continue?